ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. வணக்கம் அக்கா. வாழ்க்கையில் நாம் எத்தனையோ பேர் சந்திக்கிறோம். ஒரு சிலர் சந்திப்பு நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிடும். அது நம்ம உயர்த்தவும் செய்யலாம், கீழேயும் தள்ளலாம். இந்த கதையை கேளுங்களேன். ராமு பெரிய தொழிலதிபர், கோடிக்கணக்கில் தொழில் செய்தார். ஆனால் யார் கண்பட்டதோ சில வருஷமாக தொழிலில் ஏகப்பட்ட நஷ்டம். ஒரு சமயம் கடன் கைமீறி போயிடுச்சு. தொழில் திவாலாகும் நிலைமை. அதனால் ராமு தனிமையில் ஒரு பார்க்கில் தனது நிலையை நினைத்து வருத்தத்தோடு உட்காந்துருக்கிறார். ஏகப்பட்ட நஷ்டம் ஆகிட்டதுனால தனது வாழ்க்கையை முடிச்சுக்கொள்ளலாம் என்ற முடிவுக்கு வர்றார். அப்போது ஒரு பெரியவர் அவர் பக்கத்தில் அருகில் வந்து உட்கார்றார். அவர் ராமுவை பார்த்து, ஏன் கவலையாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு. ராமு தனது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவர் ராமுகிட்ட, உங்களுக்கு எவ்வளவு தொகை கிடைத்தால் நீங்கள் மீண்டு வருவீங்கன்னு கேட்க, ராமுவும் தனக்கு 5 கோடி ரூபாய் கிடைத்தால் நிறுவனம் மீளும் என்று சொன்னார். உடனே அந்த பெரியவர் தனது சட்டப்பையிலிருந்து செக் புக் எடுத்தார். அதில் 5 கோடிக்கான செக்கை நிரப்பி ராமுன்னு தந்தார். இந்தாங்க, இதை வைத்து உங்கள் தொழிலை தொடருங்க. இந்த தொகையை அடுத்த வருடம் இதே நாளில் எனக்கு நீங்கள் தந்தால் போதும் என்று சொல்லி ராமுவின் பதிலை எதிர்பார்க்காம நடந்து போயிட்டார். ராமு தகைச்சு போயிட்டார். அந்த செக்கை திருப்பி பார்க்குறாரு. அவரால் நம்பவே முடியல. முன்பின் தெரியாத நபர் தனது இக்கட்டான சூழலில் இவ்வளவு பெரிய தொகை தந்திருக்காரா என்று திகைச்சு போனார். தெய்வமாக பார்த்து நமக்கு இந்த தோல்வியிலிருந்து மேலே ஒரு சந்தர்ப்பம் அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினச்சார். அடுத்த நாள் தனது தொழில் நிர்வாக குழுவை கூட்டினார். நண்பர்களே, நமது தொழில் நஷ்டத்திலிருந்து மீள அருமையான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. கையில் இப்போது 5 கோடி ரூபா பணம் இருக்குது என்று சொல்லி 5 கோடிக்கான செக்கை எல்லோருக்கும் காமிக்கிறார். நண்பர்களே, நாம் இப்போ இந்த செக்கை போது பயன்படுத்த வேண்டாம். அதை தேவைப்படும் போது பயன்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் ஏன் தொழில் நஷ்டம் அடைந்தோம் என்று ஆராய்வோம். தவறினை சரி செய்வோம். தேவையில்லாத செலவை குறைப்போம். நமது தொழிலை மீட்டெடுப்போம் என்று சொல்லி மறுபடியும் அந்த செக்கை எல்லோருக்கும் காமிக்கிறார். செக்கை பார்த்த அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை பிறகுது. அதற்கப்புறம் அங்கு பலதரப்பட்ட நிலையில் பிரெயின் ஸ்டாமிங் நிகழ்வு நடைபெறுது. தவறுகள் சரி செய்யப்பட்டது. செலவு குறைந்தது. ஒரே வருடத்தில் கம்பெனி டேர்ன் அரவுண்ட் கம்பெனி ஆனது. ராமுவுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பெரியவர் சொன்னது போல் ஒரு வருடம் கழித்து அதே நாளில் அந்த பூங்காவுக்கு அதிகாலையிலேயே போகிறார். அந்த பெரியவருக்காக காத்திருக்கிறார். சிறு நேரத்தில் அந்த பெரியவர் தூரத்தில் ஒரு பெண்ணின் கையை பிடித்து கொண்டு வருவது தெரியுது. உடனே அந்த செக்கை கையில் எடுத்துக்கிட்டு வேகமாக அந்த பெரியவரை நோக்கி போகிறார். அருகில் சென்றதும் அந்த பெண் ராமுன் கையில் இருந்த செக்கை பார்த்துட்டு, எங்களை மன்னிச்சிடுங்க சார், எங்கள் அப்பா உங்களுக்கும் செக் கொடுத்துருக்காரா? 2 வருஷம் முன்னாடி இவருக்கு தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அதில் மனநலம் பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. அன்னையிலேருந்து இப்படித்தான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் செக்கில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாரு. செக்கை வாங்கியவருக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல முடியல. உங்களுக்கும் இப்படித்தான் எங்கள் அப்பா செக் கொடுத்துருக்கிறாரு. தயவுசெய்து எங்களை மன்னிச்சிடுங்க சார் என்று சொல்லி அந்த பெரியவரை கையை பிடித்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ராமுக்கு மயக்கம் வராத குறைதான். 5 கோடி கையில் இருக்கின்ற நம்பிக்கை தனது வாழ்க்கையை எப்படி மாற்றிவிட்டது என்று மலைத்து போகிறார். உத்வேகம் நம்மை சுற்றி எல்லா இடங்களும் உள்ளது. அது இயற்கையிலிருந்து வந்தாலும் சரி, மற்ற மனிதர்களிடம் வந்தாலும் சரி, நமது இலக்கினை அடைய நம்மை தூண்டும் ஆற்றல் அதற்கு உண்டு. இப்படித்தான் ஏதோ ஒரு சொல் அல்லது செயல் நமது வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமையும். பிரச்சனையை வந்துட்டால் துவண்டு போகக்கூடாது. அந்த பிரச்சனையை தீர்க்கும் வழிமுறைகள் நம்மிடையே குழம்பிய குட்டையில் தெளிவு கிடைக்காது, சிந்தனை செல்லாது. ராமுவுக்கு கையில் 5 கோடி உள்ளது என்றவுடன் தன்னம்பிக்கை வருது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை தோன்றுது. முனைப்புடன் செயல்படும் வேகம் பிறக்குது. பிரச்சனையில் இருந்து மீளவும் முடிகிறது. பிரச்சனை என்று ஒன்று இருந்தால் அதற்கான தீர்வு நிச்சயமாக இருக்கும். பிரச்சனையை மூழ்கிவிடாமல் நாமளும் வெளியே வந்து பார்த்தா வெற்றியாளர் தான். இந்த பொதிகைச்சாலை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க மக்கா. ஒளிமயமான எதிர்காலம் காண மீண்டும் அடுத்த பொதிகைச்சாலை சந்திப்போமா?